Hi students, இப்போ வந்து நம்ம வந்து capacitor resistor இத ரெண்ட பத்தி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் capacitor series parallel resistor series parallel இந்த நாலு क्वेश्चनையும் cumulative நடத்த போறோம் ரைட் இப்போ capacitor பத்தி பார்க்க போறோம் இப்போ capacitor எந்த லெசன்ல வருதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுல பாருங்க q proportional to v னு போட்டுருக்காங்க அப்ப q வந்து யாரை நம்பி இருக்கு வோல்டேஜ் நம்பி நீங்களே ஒரு பேட்டரி சார்ஜ் போறீங்கன்னா வோல்டேஜ் ப்ராப்பரா வந்தா தான் சார்ஜ் குயிக்கா ஏறும் வோல்டேஜ் வரதே கம்மியா வந்தா சார்ஜ் எப்படி ஏறும் ஸ்லோவா தான் ஏறும் அப்ப சார்ஜ் proportional to v அப்ப proportionalனா இங்க என்ன இருக்கு கான்ஸ்டன்ட் அந்த கான்ஸ்டன்ட் நம்ம எப்ப எழுத முடியும் c equal to போடும்போது அது எழுத முடியும் ஓகே q equal to cv அப்ப c equal to என்னது q by v இங்க வந்து v equal to q by c இங்க வந்து c equal to q by v ன்னு சொல்லிட்டு அப்ப v குறைஞ்சா c அதிகமாகும்னு கேட்க கூடாது ஏனா இங்க proportionalனு போட்டு c கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம் அப்ப c வந்து இவங்க ரெண்டு பேத்த பொறுத்து மாறாது இவங்க அதிகமானா இவங்களும் அதிகமாயிராங்க அப்ப இந்த வேல்யூ மாறவே மாறாது அப்ப c ஐ மாத்துறதுக்கு நமக்கு வழி இல்லையா அப்படினு கேக்கும்போது parallel plate capacitorல படிச்சிருப்பீங்க c epsilon naught a by d அப்ப c யார பொறுத்து தான் மாறும் ரெண்டு பிளேட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அந்த பிளேட்டோட ஏரியா அந்த ஏரியாவுக்கு இடையில வைக்கக்கூடிய அந்த பெர்மிட்டிவிட்டி உள்ள ஒரு மீடியம் இத பொறுத்தா c மாறுமே ஒழிய இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு v வந்து கம்மியானா c அதிகமாகும் q அதிகமானா அப்படிலாம் சொல்ல கூடாது ஏனா இங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க c கான்ஸ்டன்ட் அதனால v அதிகமானா q அதிகமாயிரும் அப்போ இந்த ரேஷியோ மாறவே மாறாது அதனால தான் c கான்ஸ்டன்ட் சொல்லி படிக்கிறோம் அதே மாதிரி ரெசிஸ்டருக்கு வாங்க I proportional to v வோல்டேஜ் அதிகமாச்சுனா என்ன ஆகும் கரண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கும் சோ I proportional to v ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க proportionalனாவே என்ன இருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு அதை எப்பதான் நம்ம எடுத்து எழுத முடியும் c equal to போடும்போது அதுதான் 1/r அப்ப I equal to என்னது v/r அப்ப v equal to என்னது ir r equal to v/i ரைட் இங்க நீங்க அதே மாதிரி தான் கரண்ட் கம்மியான ரெசிஸ்டர் அதிகமாகுமா ஆகாது ஏனா ரெசிஸ்டர் கெபாசிட்டர்லாம் ஒரு காம்போனன்ட் நீங்க இப்படி அதிகமாவும் இது குறைஞ்சா அதிகமாகும்னா ஒரு வாட்டர் பைப்ல வந்து தண்ணி அதிகமா போனா பைப் பெருசாயிருமா அப்படினு கேக்குற மாதிரி இருக்கு பைப் கெபாசிட்டர் ரெசிஸ்டர் இதெல்லாம் ஒரு காம்போனன்ட் அதுல போற கரண்ட் அதுல போற வோல்டேஜ் அதுல பைப்ல போற தண்ணி இதெல்லாம் அதிகமா போனா பைப் பெருசாயிராது அது மாதிரி தான் அப்ப அது மாதிரி தான் கெபாசிட்டருக்கு வந்து அதிகமாகணும்னா இந்த ஃபார்முலா தான் நமக்கு அதே மாதிரி ரெசிஸ்டருக்கு நீங்க கேட்கலாம் ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் பண்ணா என்ன பண்ணும் அப்ப இது காரணம் இல்லங்கறீங்க அப்ப எது காரணம் அப்படினா r proportional to l by a அந்த கண்டக்டரோட லெந்த் இன்கிரீஸ் ஆனா r இன்கிரீஸ் ஆகும் ஏரியா இன்கிரீஸ் ஆனா r குறையும் அப்போ இங்க என்ன இருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு அதுதான் என்னது ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் r equal to rho l by a அவ்வளவுதான் இப்போ கெபாசிட்டர் ரெசிஸ்டர் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் கெபாசிட்டர்னா சிம்பல் என்ன ரெண்டு பிளேட் parallel-ஆ போடணும் நீங்க ஒன்னு பெருசு ஒன்னு சின்னதா போட்டா செல்லுன்னு ஆயிரும் தப்பாயிரும் அதனால கரெக்ட்டா போடணும் ரெசிஸ்டர்னா என்ன இந்த மாதிரி போடணும் படம் ஓகே ஃபார்முலா சிம்பல் ரெண்டுக்கும் எல்லாமே பார்த்தாச்சு இப்போ சீரிஸ் அண்ட் parallel போயிரலாம் நமக்கு தெரியும் ஒரு மூணு குவாண்டிட்டி இருந்தா அதுல இருந்து ரெண்டு ஃபார்முலா இன்னும் கொண்டு வரலாம்னு தெரியும் அப்ப q equal to cv c equal to q by v v equal to q by c அதே மாதிரி பாத்தீங்கன்னா v equal to ir I equal to v by r r equal to v by i இந்த ஃபார்முலாவை இதையும் நம்ம ஞாபகம் வச்சிட்டா போதும் இதையும் கொண்டு வந்துடலாம் இப்போ q equal to cv ன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ தலைமுடி கலஞ்சிருச்சுனா என்ன அர்த்தம் q-ஆ இல்ல அது q-ஆ இருக்குன்னா c படுத்து என்ன பண்ணுவோம் c ஓம் அப்ப q equal to cv நம்ம பார்த்து ஐடியா வச்சுக்கிறதானே அதே மாதிரி v equal to ir இது ஏற்கனவே 10th ல எல்லாம் படிச்சிருப்பீங்க வெஜிடபிள் யார் சாப்பிடுவாங்க ir ஓகே இப்போ ஃபார்முலா எல்லாம் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு இதுல 1 இதுல 2 இதுல 3 அதே மாதிரி இதுலயும் 1 இதுலயும் 2 இதுலயும் 3 ஓகே இதுலயும் 3 ஃபார்முலா இதுலயும் 3 ஃபார்முலா இத வச்சிட்டு நம்ம என்ன பண்ணப் போறோம் கெபாசிட்டர் சீரிஸ் parallel-ல டோட்டல் கெபாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் parallel-ல டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படி இந்த ஃபார்முலா வச்சு பார்க்க போறோம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா கெபாசிட்டர் சீரிஸ் படம் போட்டாச்சு கெபாசிட்டர் parallel படம் போட்டாச்சு ரெசிஸ்டர் சீரிஸ் படம் போட்டாச்சு ரெசிஸ்டர் parallel படம் போட்டாச்சு என்னைக்குமே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க சீரிஸ்னா பேட்டரியோட பிளஸும் பேட்டரியோட மைனஸும் ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் இன்டிவிஜுவலா போகாது ஒன்னு மூலமா தான் இன்னொருக்கு போகும் ஆனா parallel அப்படி கிடையாது பிளஸ் மைனஸ் இன்டிவிஜுவலா போகும் அப்ப இதுல என்ன வோல்டேஜோ அதே வோல்டேஜ் தான் இங்க இருக்கும் இந்த கெபாசிட்டருக்கு இருக்கும் இந்த கெபாசிட்டருக்கு தான் இருக்கும் இதெல்லாம் என்னது கனெக்டிங் வயர் அப்ப இதே வோல்டேஜ் தான் எல்லாம் இருக்குனால அப்ப v எப்படி இருக்கும் சேம் அப்ப எது டிஃபரண்டா இருக்குறோம் q இருக்குறது ரெண்டு குவாண்டிட்டி தானே வோல்டேஜ் சார்ஜ் அப்ப வோல்டேஜ் சேம்னா சார்ஜ் எப்படி இருக்கும் டிஃபரண்டா இருக்கும் parallelக்கு சொன்னதை சீரிஸ்க்கு அப்படியே மாத்தி சொல்ல வேண்டியதான் இங்க என்ன சொல்ல போறீங்க
வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டு, சார்ஜ் சேம். ஸோ இதை படிச்சிங்க, அதுக்கப்புறம் இதை படிச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுக்கு வாங்க. சீரியஸில் உங்களுக்கு தெரியும் கரண்ட் எதுலேருந்து எதுக்கு போகும், கன்வென்ஷனல் கரண்ட்டு ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகும். இந்த ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகிறதுக்கு ஒரே ட்ராக் தான் இருக்குது. அப்போ ஐ என்ன ஆகுது, மாறாது. ஆனால் வோல்டேஜ் என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இங்கே ஒரு மாதிரி ட்ராப் ஆகும், இங்கே ஒரு மாதிரி ட்ராப் ஆகும், இங்கே ஒரு மாதிரி ட்ராப் ஆகும். ஆனால் ட்ராப் ஆனாலும் இந்த 3 வோல்டேஜையும் கூட்டினா அது சப்ளை வோல்டேஜுக்கு ஈக்குவலாக வரும். அடுத்து பேரலல் பாருங்கள். கெப்பாசிட்டருக்கு பேரலல் என்ன சொன்னமோ அதே தான் ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலல். ப்ளஸ் மைனஸ் பாருங்கள், இந்த ஒயர் வழியாக இதுக்கும் இண்டிவிஜுவலாக போகுது, இதுக்கும் இண்டிவிஜுவலாக போகுது. அப்போ பேரலில் எது சேமு, பொட்டன்சியல். நம்ம வோல்டேஜை பொட்டன்சியல்னு சொல்லுவோம்ல, இந்த பி வரதுனால பொட்டன்சியல் சேம்னு சொல்லிட்டு போங்க, இதில் பொட்டன்சியல் சேம்னு சொல்லிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார், டெரிவேஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? நீங்கள் சொன்னீங்க 3 ஃபார்முலா சொன்னீங்க. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? கெப்பாசிட்டருக்கு 3 ஃபார்முலா இருக்குது, ரெசிஸ்டன்ஸுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா எது டிஃப்ரெண்ட்டோ அதை முதல்ல எழுதிருங்க. இதில் எது டிஃப்ரெண்ட்டு, வோல்டேஜ். ஸோ V is equal to V1 plus V2 plus V3. இதில் எது டிஃப்ரெண்ட்டு, சார்ஜ். ஸோ Q is equal to Q1 plus Q2 plus Q3. இதில் எது டிஃப்ரெண்ட்டு, வோல்டேஜ். ஸோ V is equal to V1 plus V2 plus V3. இதில் எது டிஃப்ரெண்ட்டு, கரண்ட்டு. அப்போ I is equal to I1 plus I2 plus I3. இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். V is equal to Q by C, V1 is equal to Q by C1 plus V2 is equal to Q by C2, V3 is equal to Q by C3. Q வந்து சேம்ங்கிறனால 1 2 3 போடக்கூடாது. C வந்து டிஃப்ரெண்ட்டு, அதனால் C1 C2 by C3 போட்டோம். அடுத்தது இங்கே Qக்கு என்ன ஃபார்முலா, CV. ஓகே. Q1ல் C1V ப்ளஸ் Q2க்கு C2V, Q3க்கு C3V. ஓகே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், Vக்கு என்ன ஃபார்முலா, IR. ஓகே. இங்கே என்ன வரும், IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. ஓகேங்களா? எது டிஃப்ரெண்ட்டோ அதை முதல் எழுதிருங்க, அதுக்குரிய ஃபார்முலாவை அப்படி எழுதுகிறோம். அதே மாதிரி ஐக்கு என்ன ஃபார்முலா, V by R. அப்போ V by R1 ப்ளஸ் V by R2 ப்ளஸ் V by R3. அவ்வளோதாங்க. என்ன 50% ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ Q by C எது காமனாக இருக்குது, Q காமனாக இருக்குது. அப்போ காமனாக இடத்துல மீதி என்ன இருக்குது, 1 by C1 ப்ளஸ் 1 by C2 ப்ளஸ் 1 by C3. ஓகே. இங்கே CV எது காமனாக இருக்குது, V. அப்போ C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3. ஓகே. இங்கே எது காமனாக இருக்குது, IR ஈக்குவல் டு I காமனாக இருக்குது, ப்ராக்கெட்டில் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. இங்கே எது காமனாக இருக்குது, வோல்டேஜ். V by R ஈக்குவல் டு V காமன் 1 by R1 ப்ளஸ் 1 by R2 ப்ளஸ் 1 by R3. இப்போ இங்கேயும் Q கேன்சல் பண்ணிடலாம், இங்கேயும் V இங்கேயும் V கேன்சல் பண்ணிடலாம், இங்கேயும் I கேன்சல் பண்ணிடலாம், V கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் என்ன இருக்குது, 1 by C. இது என்ன சர்க்யூட்டு, சீரியஸ். அப்போ சிஎஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ 1 by C1 ப்ளஸ் 1 by C2 ப்ளஸ் 1 by C3. அதே மாதிரி இங்கே என்னது, பேரலாக சிபின்னு போட்டுக்கலாம். சிபி ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3. இங்கே என்னது, ஆர். என்ன சர்க்யூட்டு, சீரியஸ். ஸோ RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. இங்கே என்ன இருக்குது, பேரலல். 1 by RP ஈக்குவல் டு 1 by R1 ப்ளஸ் 1 by R2 ப்ளஸ் 1 by R3. அவ்வளோதான், நமக்கு தேவையான ரிசல்ட் வந்துருச்சு. அதனால் இது ஃபஸ்ட் லெசனில் இருக்குது, கெப்பாசிட்டர் வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்குது, ரெசிஸ்டர் வந்து செகண்ட் லெசனில் இருக்குன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா, ரெண்டுமே கிட்டத்தட்ட கான்செப்ட் ஒன்று தான். நீங்கள் அதுக்குரிய ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டாலே இந்த ரிசல்ட் எல்லாம் வந்துடும். ஓகே. இப்போ நம்ம இனிமேல் வர எவரி கிளாஸ்லேயும் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவோம். அது வந்து ஒவ்வொரு 1 மார்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், அடுத்தது என்னது, 3வது லெசனில் இண்டக்டர். ஓகே. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னது, XC ஈக்குவல் டு என்னது, 1 by ஒமேகா C ஆர் XC ஈக்குவல் டு 1 by ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலா, 2 pi FC. 1 by 2 pi FC. இண்டக்டருக்கு என்னது, XL ஈக்குவல் டு 2 pi FL. 2 pi FL ஆர் ஒமேகா L எப்படி வேணால் எழுதலாம். ரைட். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கொஸ்டின் என்னென்னா, கெப்பாசிட்டர் வந்து ஏசியை அலோவ் பண்ணுமா, டிசி அலோவ் பண்ணுமா, அதாவது ஏசி அப்போஸ் பண்ணுமா, டிசி அப்போஸ் பண்ணுமா, எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம்.
இதை ஒன்று அப்போஸ் பண்ணால் இன்னொன்று வந்து அலோவ் பண்ணும். அதே மாதிரி இண்டக்டரும் அப்படி தான். ஏதாவது ஒரு சப்ளை அலோவ் பண்ணால் இன்னொரு சப்ளை அலோவ் பண்ணாது. இருக்கிறத ஏசி டிசி 2 சப்ளை தானே, ஏசி டிசி. இந்த ஏசி யார் அலோவ் பண்ணுவா, டிசி யார் அலோவ் பண்ணுவா, இல்லை ஏசியை யார் அப்போஸ் பண்ணுவா, டிசி யார் அப்போஸ் பண்ணுவா. இப்போ பாருங்கள் கெப்பாசிட்டியில் என்ன இருக்குது, ஏசின்னு இருக்கா, அப்போ ஏசி அலோவுடு. இண்டக்டரில் பாருங்கள் டிசின்னு இருக்கா, அப்போ டிசி அலோவுடு. நீங்கள் கான்செப்டாகவும் படிச்சுக்கலாம், அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ட்ரிக்கும் வச்சுக்கலாம். ஸோ கெப்பாசிட்டர் அலோ ஏசி, அப்போ என்ன வார்த்தை இல்லை, டிசி இல்லை. ஸோ டிசி அப்போஸ் பண்ணோம். இண்டக்டர் பார்த்தீங்கன்னா டிசிங்கிற வார்த்தை இருக்குது, அதனால் டிசி அலோவ் பண்ணோம். ஏசிங்கிற வார்த்தை இல்லை, அதனால் ஏசி அப்போஸ் பண்ணோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி எவ்வரி கிளாஸ்லேயும் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.